உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். வல்லுறவு கருக்கலைப்பு தொடர்பான சட்டங்களை திருத்துவது குறித்து பரிசீலிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், முதல்ல இந்த வழக்கு பற்றிய விவரங்கள் என்ன, விரிவா பதிவிடுங்க. வணக்கம். வல்லுறவால் கருவுற்ற 15 வயது சிறுமியின் 30 வார கருவை கலைக்க உச்சநீதிமன்றம் கடந்த 24ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை சீராய்வு செய்ய கோரி எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையின், குறிப்பாக மத்திய அரசின் சார்பில் தாக்கல் செய்த அந்த மனுவிற்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்தனர். குறிப்பாக வல்லுறவு கருக்கலைப்பு காலக்கெடு இருக்கக்கூடாது என்றும் காலம் மாற்றத்திற்கு ஏற்ப சட்ட திருத்தம் தேவை என்றும் தெரிவித்தது. தத்தெடுப்பதற்காக குழந்தைகள் இருந்தாலும் கைவிடப்பட்ட குழந்தைகளும் தெருவில் இருக்கத்தான் செய்கின்றனர் என்றும் அவர்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். மேலும் கருக்கலைப்பு முடிவை பாதிக்கப்பட்ட நபரும் அவரது பெற்றோரும் எடுக்க எய்ம்ஸ் மருத்துவமனை உதவ வேண்டும் என்றும் தெரிவித்து இந்த விவகாரத்தில், குறிப்பாக இந்த பாலியல் பலாத்காரத்தில் கருவுற்ற 15 வயது சிறுமியின் 30 வார கருவை கலைக்க பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்ததுடன் சீராய்வு செய்ய கோரிய மத்திய அரசின் மனுவையும் தள்ளுபடி செய்தது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.